பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும், உங்கள் பிரச்சனைகளை மாற்றும், கடன் பாரங்களை தீர்க்கும். தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாதவர். மனம் சோர்ந்து போன எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நேற்று இரவு வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை மாற்றுவார், யுத்தங்களை ஓய பண்ணுவார், தடைகளை நீக்குவார். உங்களுக்காகவே கர்த்தர் வாசலை திறந்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலைகளில் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பர்திமேயு என்ற குருடன், அவனுக்கு ஒரு வார்த்தை, இயேசு வருகிறார். நல்ல செய்தியை தேவன் இந்த நாட்களில் நம்மோடு பேசுகிறார். இயேசு ஒரு விசேஷித்த நற்செய்தி. பாவத்தை மன்னிக்கிறவராய், சாபத்திலிருந்து விடுவிக்கிறவராய், வியாதியிலிருந்து சுகமாக்கிறவராய், நம்மை மீட்டெடுக்கிறவராய் இயேசு நம்மை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நேற்று வரைக்கும் இருந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசு இன்றைக்கு உங்களை நோக்கி அவருடைய வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறது. பாருங்கள், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் வாழ்க்கையிலே தன்னுடைய ஒரு பெரிய ஒரு போராட்டம், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருண்டு போன நிலைமையில அவன் கண் அற்ற பார்வை அற்றவனாய் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே அவன் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே கூப்பிட ஆரம்பிக்கிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று. ஆனாலும் பாருங்கள், அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை அதட்டி பேசாதிருக்கும்படி செய்தார்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இருப்பார்கள், நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருப்பார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் நாம் செய்கிற ஊழியத்துக்கு விரோதமாய், நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய், நாம் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி சாட்சியாய் வாழ்வதற்கு விரோதமாய் நிறைய பேர் நம்முடைய சுற்றிலும், நம்முடைய குடும்பத்திலும், வேலை செய்கிற இடத்திலும் நிறைய பேர் நம்மை அதட்டுவது மாத்திரமல்ல, அடக்கி போடுகிற ஒரு ஆவியை இன்றைக்கு பிசாசு அநேகரை கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனாலும் பாருங்கள், அந்த குருட்டு பிச்சைக்காரனுடைய உள்ளத்திலே நான் வாழ வேண்டும், நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வர வேண்டும், பார்வை அடைய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருந்தது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக இன்னும் சாட்சியாக இருக்க வேண்டும், இன்னும் உண்மையாக பரிசுத்தமாக இன்னும் சாட்சியாக உங்கள் பிள்ளைகள் குடும்பம் உண்மையாக இருக்க வேண்டும், நீங்கள் வேலையில் உண்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு தீர்மானங்கள், சந்தோஷமாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். அதோடு கூட முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். ஏனோதானோ என்ற ஜெபம் அல்ல, ஏதோ கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்படி விட்டு விடுவதல்ல. உங்கள் ஜெபம் பாதியிலே நின்று விடக்கூடாது. முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிற ஒரு பலனை இந்த கால வேளையில கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல பலனாய் ஜெபம் பண்ணியிருப்பீர்கள். ஆனால் சில சூழ்நிலை நிமித்தம் சோர்ந்து குறைந்து போயிருக்கலாம், அல்லது நின்று போயிருக்கலாம். இன்று காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு பலனை அனுப்புகிறார். ஒரு ஜெப ஆவி உங்க மேல் ஊற்றுகிறார். அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து அவன் மேல் மனதுருகி அவனுக்கு பார்வையை கொடுத்து ஒரு அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய தேவன் உங்களை சந்திக்கிறார். சோர்ந்து போகாத உங்கள் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கும். இத்தனை நாள் இருந்த எல்லா தடையை மாற்றுவார், தாமதங்களை மாற்றுவார், போராட்டங்களை மாற்றுவார், பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை மாற்றுவார். உங்களால் முடியாது. அவன் எல்லா நிலையிலும் அவன் வாழ்க்கையற்று, அவனுடைய பார்வையற்று இருந்தவன், இயேசு அவனை சந்தித்தார், பார்வையை கொடுத்து அற்புதம் செய்தார்.
இயேசுவை பின்பற்றி போனான். உங்கள் வாழ்க்கை இயேசுவை பின்பற்றும்படி இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். பரலோக பிதாவை, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தை எங்களை இன்றைக்கு சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்றைக்கு காலையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி, இவர்கள் எடுக்கிற நல்ல தீர்மானங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு பலனை, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எந்தெந்த விதத்திலே ஆண்டவரே இவர்களுக்கு எதிராய் செயல்படுகிற குடும்பத்துக்குள், இவருடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்குள் இருக்கிற ஜனங்களை ஆவியை தேவனாகிய கர்த்தர் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்மை கூப்பிட, தொடர்ந்து உமக்காய் சாட்சியை வாழ, ஆண்டவர் உண்மையாய் வாழ பின்பற்றி செல்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் வியாதி படுக்கை மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். எல்லாவற்றுக்கும் மேலே உமது வெளிச்சம் ஒவ்வொரு வாழ்க்கையை உதித்து உம்மை பின்பற்றி செல்லுகிற ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு வழிநடத்த ஜெபிக்கிறேன். எல்லா உலகத்தின் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா விதத்திலும் நீர் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் அற்புதம் செய்வார்.